இவ்வளவு முக்கியமான செய்தி உங்கள் காதுகளை கொடுத்து கேளுங்கள். ரசூலுல்லாஹ்வை புகழலாம், தவறில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடாது என்று சொல்லுவவர் முஸ்லிமாகவே இருக்க முடியாது. ஆனால் அளவு லா துத்ரூனி கமா அத்ரத் النصارى عيسى ابن مريم, மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி மக்கள் அளவு கடந்து புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை அளவு கடந்து புகழாதீர்கள். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்ற அந்த மாதம் வந்துவிட்டால் சமூகம் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் என்ன? நான் கேட்கிறேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றீர்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடவா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றீர்கள்? அவர்கள் கொண்டாடினார்களா? ரபியுல் அவ்வல் மாதத்தை கண்ணியப்படுத்தினார்களா? ரபியுல் அவ்வல் மாதத்திலே 10 நாட்கள் என்று ஒதுக்கினார்களா? அங்கே சில கிதாபுகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை தனிய சபையிலே உட்கார்ந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருந்தார்களா? இல்லையே. இங்கே ஒரு ஆதாரம், எந்த இமாம், எந்த மார்க்க அறிஞர், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்காட்டுகள் ஒரு ஆதாரம். ரபியுல் அவ்வல் மாதத்திலே 10 நாட்கள் உட்கார்ந்து நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழலாம். யார் கொடுத்தது இந்த அதிகாரத்தை இந்த சமூகத்திற்கு? அதுவும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியும் அந்த கிதாபுகளிலே? கொஞ்சம் அரபி தெரியாதவர்கள், அரபி தெரிஞ்சவர்கள் அரபிகளிடத்திலே அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து காட்டுங்கள், தெரியும், கிழித்து தூர எறிந்து விடுவார். அல்லாஹ் மன்னிப்பானாக சமூகத்தை. அந்த கஃபாரு ஹதாயா, அந்த சத்தாருல் குயூபி. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் கஃபார். அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் இது. அந்த சத்தாருல் குயூபி, நீங்கள் தான் பாவங்களை மறைக்கக்கூடியவர்கள். மிஸ்கீன் நாஸ், என்னை காப்பாற்றுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இந்த வார்த்தைகள் எனவே இப்ப இல்லையா கண்ணியத்துக்குரியவர்களே? இது அதுவும் இந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு என்று ஒரு மௌலூத் ஓதுகின்றோமே, அந்த மௌலூதுல என்ன இருக்கிறது தெரியுமா? அதை அரபி தெரிஞ்சவர்களை கொடுத்து விட்டீர்கள், பார்க்க கூட மாட்டார்கள். ஒரு கதை வருகிறது, அதிலே இல்லை என்று மறுக்க சொல்லுங்கள், பார்ப்போம். ஒரு கதை வருகிறது, அந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்தார்களா, அப்போது ஒரு பெண்மணி வந்தார்களா, வந்து சொன்னார்களா, என்னுடைய பிள்ளையுடைய உயிரை மலக்குல் மௌத் கைப்பற்றி சென்று விட்டார். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்தார்களாம், வெளியிலே வந்தார்களாம். வெளியிலே வந்து வானத்திலே மலக்குல் மௌத் சென்று கொண்டிருந்தார்களாம். அழைத்தாராம், இந்த பிள்ளையுடைய உயிரை திருப்பி கொடு என்று. மலக்குல் மௌத் சொன்னாராம், கொடுக்க முடியாது என்று. அப்போது அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழே இருந்த ஒரு கயிற்றை எடுத்து மேலே விட்டார்களாம். அந்த கூடை கவிழ்ந்து அன்று கிடைத்த எல்லா உயிர்களும் கிடைத்து விட்டதாம். அல்லாஹ்விடத்திலே அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சென்றார்களாம். அல்லாஹ்விடத்திலே சென்று மலக்குல் மௌத் அவர்கள் மலக்குல் மௌத்திடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டானாம், எங்கே உயிர்கள் என்று சொன்னாராம். உன்னுடைய இறைநேசர் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டார்கள். அவர்களிடத்திலே அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டதை நான் மறுத்தேன். அவர்கள் கயிற்றை வைத்து இழுத்து விட்டார்கள். எல்லா உயிரும் கிடைத்து விட்டதாம். யாரை யாருக்கு சமமாக்குகின்றீர்கள்? இதை ஓதுகின்றோம், இதை படிக்கின்றோம், அரபி தெரியாது, அவ்வளவுதான், அரபி தெரியாது. அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அவங்க கேட்டது ஒரு உயிரை தானப்பா, எல்லா உயிரையும் கொடுத்துட்டு வந்துட்டியப்பான்னு நான் அல்லாஹ். யாருக்கு யார் சமம்? கழிவை சுமக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விற்கு சமமா? ஒரு மலக்குல் மௌத்துடைய சக்தியிலோ மனிதன் கைவிட முடியுமா? சுற்று பாருங்க. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களா, என்னை நீங்கள் தொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதி, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூராவை ஓதி 1000 முறை என்னை அழையுங்கள், உங்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். சொல்லுவார்களா இப்படி ஒரு அவுலியா? யாரை அழைக்க சொல்லுவார்கள்? 1000 முறை அழைக்கிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி, அப்துல் காதர் ஜீலானி, யா கௌஸ் நாயகம், யா கௌஸ் நாயகம் அழைக்கிறார்கள். மக்கள் இருட்டுகளிலே உட்கார்ந்து கொண்டு அங்கே ஒரு மைதாமாவை பரப்பி வைத்திருப்பார்கள். இருட்டுகளை எல்லாம் அணைத்து விடுவார்கள். 1000 முறை அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழைத்ததற்கு பிறகு வெளிச்சத்தை போட்டு பார்த்தால் ஒரு கால் தடம் இருக்குமா? யார் வந்து சென்றார்களா? சிரிப்பதற்கு இல்லை, சமூகம் நம்பிக்கை. அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து சென்றார்களா? 1000 முறை அழைத்ததற்கு பதிலளித்து விட்டார்களா?
உங்களுக்கு தான் தமிழ் தெரியும், உங்களுக்கு தான் தமிழ் தெரியாத, எப்படி அழைச்சா தமிழ் அழைச்சா எப்படி வருவாங்க? எந்த மொழியில கேட்டாலும் எங்கிருந்து கேட்டாலும் யார் கூப்பிட்டாலும் வந்துருவாங்க. யார் அது? யார் அது? அல்லாஹ்வா? யார் அது? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இதுவெல்லாம் எந்த மார்க்கம் கற்றுக் கொடுத்தது? எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், குல் அத்தீஉல்லாஹ வர் ரசூல் ஃபைன் தவல்லு ஃபைன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள். உங்களுக்கு ஒன்று சொல்லப்படுகிறதா? முதல் கேள்வி, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். ரசூல் அதை சொல்லி இருக்கின்றார்களா? கேளுங்கள். ஆதாரம் எங்கே? நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? சஹாபாக்களுடைய விளக்கம் என்ன? அதில் தேடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆலிம் சாக்கள் நாளை வறுமையிலே உங்களுக்கு சாட்சியாளர்கள் அல்ல, உங்கள் செயல்களுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகம் 73ஆக பிரியும். பனி இஸ்ரவேலர்கள் 72ஆக பிரிந்தார்கள். அதிலே 72ம் என்னுடைய சமூகத்தில் நரகம் செல்லும். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னுடைய பேர்களை பதிவு செய்வானாக. யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே. யார் அவர்கள்? மா அனா அலைஹி யௌம வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எந்த கொள்கையில் இன்றைய தினம் இருக்கின்றோமோ அந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள். சஹாபாக்களும் நானும் இருக்கக்கூடிய வழியில் இருக்கக்கூடியவர்கள். கேட்கின்றேன், எந்த சஹாபி ரபியுல் அவ்வல் மாதத்தில் உட்கார்ந்து ஓதினார்? இல்லையே அந்த கொள்கையிலே. அப்படி மறுத்தால் வஹாபியா அவர்கள், அப்படி மறுத்தால் நஜாத்துக்காரர் அவர்கள், அப்படி மறுத்தால் குழப்பவாதிகள் அவர்கள். சஹாபாக்கள் என்ன சொல்கின்றீர்கள்? அவர்கள் ஓதவில்லையே, அவர்கள் உட்காரவில்லையே, அவர்கள் மறுத்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வது தவறல்ல. இப்படி புகழ்வது கூடுமா? இப்படி புகழ்வது அனுமதிக்கப்பட்டதா? பாவங்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை என்று கேட்பது கூடுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்வது கூடுமா? எங்கே கண்ணியத்துக்குரியவர்களே ஆதாரங்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்காக விடுகிறேன். நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் என்னுடைய வார்த்தையை தூக்கி எரிந்து விடுங்கள். எரிந்து விடுங்கள். குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக நான் கூறியிருந்தால் தூக்கி எறியுங்கள் அந்த வார்த்தையை. ஆனால் இந்த சமூகம் இதை சொல்பவர்களை குழப்பவாதிகள் என்று பட்டம் சுமத்துகிறது. சத்தியத்தை சொல்பவர்களை நஜாத்துக்காரர்கள், வெற்றியாளர்கள் என்று பட்டம் சுமத்துகிறது. ஆம், வெற்றியாளர்கள் தான், நஜாத்துக்காரர்கள் தான் அவர்கள், வெற்றியாளர்கள் தான். சொல்லாம் குழப்பவாதிகள். குர்ஆன் சுன்னாவை சொன்னால் குழப்பவாதிகள் என்றால், கட்டுக்கதைகளை சொன்னால் நியாயவாதிகளா? அவர் இப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தார், குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக சொன்னால் குழப்பவாதிகளா? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த அகீதாவை சீர்படுத்தாமல் முஸ்லிமாகவே முடியாது. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களாக வேண்டி மரணித்து விடாதீர்கள். லா யமூது அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இந்த நாட்டிலே உலமாக்கள் இல்லையா? இந்த நாட்டிலே ஆலிம்கள் இல்லையா? ஏன் பயப்படுகிறார்கள் சொல்வதற்கு? இதை கேட்டு பாருங்கள். நீங்கள் தனிமையில் உங்களுடைய ஆலிமிடத்திலே போன் செய்து குர்ஆன் சுன்னாவில் இப்படி சொன்னார்களே, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று தனிமையிலே சொல்லுவார். இல்லை என்று கூட்டத்திலே சொல்லுவார். அவரும் சேர்ந்து செய்து கொண்டிருப்பார். இல்ல மாஷா அல்லாஹ், நான் பார்த்த அளவு நான் சென்ற பயன்களில் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் தர்காக்களை பற்றி சொல்லுங்கள், மௌலிதுகளை பற்றி சொல்லுங்கள் என்று எங்களுடைய ஆலிம்கள். ஆனால் தடுக்கிறது உங்களுடைய பயம், காசுடைய பயம். கொடுத்தால் சொன்னால் வெளியே அனுப்பி விடுவார்களே, குழப்பவாதிகள் என்று சொல்லுவார்கள், வஹாபி என்று சொல்லுவார்களே, இதை விட்டால் எங்கே செல்வது என்ற பயம். குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر. நீங்கள் சிறந்த சமூகம், அந்த சிறந்த சமூகத்திற்கு வழிகாட்டப்பட வேண்டியவர்கள். யா அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. முழுவதுமாக அல்லாஹ்வுடைய தீனுக்குள் வாருங்கள். வாழ்ந்த வாழ்க்கை போதும், குர்ஆன் சுன்னாவிற்கு மாற்றமாக கழித்த நேரங்கள் போதும். குர்ஆன் சுன்னாவை அறிந்து கொள்வதற்கு வாருங்கள். இதற்கு நீங்கள் வஹாபி என்று பட்டம் சுமத்தினாலும், நஜாத்துக்காரர்கள் என்று பட்டம் சுமத்தினாலும், குழப்பவாதிகள் என்று பட்டம் சுமத்தினாலும், என் ஈமானை முடிவெடுப்பவன் அல்லாஹ். அவனை சாட்சியாக வைத்து சொல்லுகின்றேன், இதுதான் சத்தியம். இது ஷிர்க், இது வழிகேடு, இது மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்டவை. இதற்கென்று எந்த ஆதாரமும் குர்ஆன் சுன்னாவிலே கிடையாது.